வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாரோடது? என்னோடதுதான் சார். என்ன நீ வரைஞ்சது உனக்கே பிடிக்கலன்னு கிறுக்கி வச்சிருக்கியா? அப்படிலாம் இல்ல சார். மாட்னா சார், அது கிறுக்குனது கவின் தான். ஐயோ, மாட்டி விட்டாளே. என்னடா நீதான் இப்படி பண்ணியா? சார், அது ஆஹா, மாட்டி விட்டுட்டாளே. டேய் கம்மு நிறா. கிறுக்குனது ஒரு பக்கம் இருந்தாலும் டிராயிங் ரொம்ப பூரா இருக்கு. கவினை பாத்தியா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான்னு? கவின், அடுத்த வாட்டி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது தப்பு, புரியுதா? ஓகே சார். ஓகே, இனிமே நீ ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? சரி சார். உட்கார். ஸ்டடீஸ்ல வீக்கா இருந்தாலும் டிராயிங்ல செம்ம டேலண்டா இருக்கான். கவினுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எப்படி? டேய், ரொம்ப சாயாதடா. உப்புற வந்துரு போற. போடா, எப்பவும் கவின் தான் கெத்து. போதும் 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 போதும். எவ்வளவு நேரம் கை தட்டுவீங்க? பண்ணட்ட விடுங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. என்ன சார், கிளாஸ் ரூமே ரொம்ப பயங்கர எனர்ஜியா இருக்கு. அந்த பையனை பாருங்க மேடம், ரொம்ப மைனூட்டா கண்ணு காது மூக்குன்னு நம்ம நிலாவை அப்படியே வரைஞ்சிருக்கான். அதுல அவனோட சேட்டை இருந்தாலும் அவனோட டிராயிங் சூப்பரா இருக்கு மேடம். அதான் என்கரேஜ் பண்றதுக்காக எல்லாரையும் கிளாப் பண்ண சொன்னேன். வாவ், ரொம்ப நல்லா இருக்கே. புகழ் பிரின்சிபல் மேடம் இருக்கு பரவுதே. கெத்தடா கவின் நீ. ஒரே டிராயிங்ல மாஸ் பண்ணிட்டடா கவின். அதெல்லாம் அப்படிதான்டா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேடம், நிலா டிராயிங் ஒரு தடவை பாக்குறீங்களா? நீ இன்னும் நல்லா வரையணும் நிலா. பிலோ ஆவரேஜ் லெவல்ல தான் இருக்கு. இட்ஸ் ஓகே. ஆனா நீ ஸ்டடீஸ்ல கெட்டிக்காரியா இருக்க. அதனால நீ என்ன பண்ணு, ஸ்டடீஸ்ல நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே மேம். நீ டிராயிங்ல நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணு, புரியுதா? சரிங்க மேடம். என்னம்மா விஜய்? சார் வாங்க சார், வாங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இருமா. என்னம்மா நீ வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பாப்பா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா சார். ஸ்கூல்ல சேர்த்துட்டல? சேர்த்துட்டேன் சார். ஹேய், யார் இவரு? அவர்தான் நம்ம ஓனரோட மச்சான். தேனியில நம்ம கடையோட பிரான்ச் இருக்குல்ல, இந்த தூங்கு மூஞ்சி விஜி அங்கதான் முதல்ல வேலை பார்த்தாலாம். அப்புறம் விஜய், நேத்து இங்க நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். மாணிக்கத்துக்கு உன்னை பத்தி தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டான். நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியுமா. நீ எதுவும் மனசை கஷ்டப்படுத்திக்காதம்மா. இத வேற யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. ஏமா,
கஸ்டமரோட போனு எப்படி உன் பேக்குக்குள்ள போகும்?